திருப்பாவை 27வது பாசுரம். ஆண்டாள் அருளியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே, பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார். கண்ணன் முந்தைய பாடல்களில் கூறியுள்ளதை போன்று நீங்கள் கேட்டதையெல்லாம் தருகிறோம். இந்த நோன்பை நோற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்கும் பேருதான் என்ன என்று கேட்கிறான். அதற்கு சிறுமியர்கள் சொல்கிறார்கள், பகைவரை வெல்லுகின்ற குணங்களை உடைய கோவிந்தனே, நாங்கள் பெரும் சம்மானம் எது தெரியுமா? எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நாட்டோர்கள் எல்லோரும் புகழும்படியாக கையில் அணியும் சூடகங்களும் தோள் வளைகளும் காதுக்கு அணியும் தோடும் கர்ணப்பூவும் காலுக்கு இடும் பாடகமும் மற்றும் இவை போன்ற வேறு பல அணிகளும் நீயும் நப்பின்னையும் எங்களுக்கு அணிவிக்க நாங்கள் அதை இனிதாக அணிவோம். அதன்பின் பட்டாடைகளை உடுத்திக்கொள்வோம். பால் சோறு மூடும்படி முழங்கை வழிவார வழியும்படி நெய் சேர்த்து நீயும் நாங்களும் கூடியிருந்து உண்ண வேண்டும். இந்த மாதிரி ஒரு நிலை எங்களுக்கு அமையும். அதுதான் நாங்கள் பெற்ற பெரும் பேறு என்று ஆண்டாள் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த கூடார வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொல்லக்கூடிய இந்த 27வது பாசுரம் திருப்பாவை 30 பாசுரங்களிலும் முதன்மையானதாகவும் தலை சிறந்ததாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த விரதம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே கண்ணபெருமானின் பூரண அருள் தங்களுக்கு கிடைக்கும் என்று ஆண்டாள் இந்த பாடலின் மூலம் எல்லோருக்கும் வெளிப்படுத்துகிறார். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி 7வது பாடல். அது பழ சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்பொழில் திரு உத்திரகோசமங்கை உள்ளாய் திருப்பேரும் துறையுரை மன்னா. எது எமை பணி கொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருமான் சொல்கிறார். இந்த தேன் சொரியும் சோலைகளை உடைய உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி இருக்கக்கூடியவன். இந்த தேன் என்ன செய்கிறது என்றால் சொரிகிறது. அந்த மாதிரி திருப்பெருந்துறை அரசே, உன் தன்மையானது பழச்சுவை போன்றதோ அமுதமோ என்று அறிவதற்கு அரிதானது. எப்படின்னு சொல்ல முடியாது. உன்னுடைய தன்மை எப்படி என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அதை அறிந்து கொள்வது எளிதானது. இது எப்படி என்றால் அந்த முரண்பாடுகளும் இறைவனின் திருவுருவம்தான். தேவர்களால் கூட அறிந்து கொள்ள முடியாதது என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். இதுவே அவனுடைய திருவுருவம், இவனே அந்த சிவபெருமான் என்று நாங்கள் சுட்டிக்காட்டி சொல்லும்படி வெளிவந்த கருணையுடன் எங்களை அடிமையாக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே எழுந்தருள்வாய். நீ எங்களை ஏவல் கொள்ளும் முறைமை எது என்பதை சொல். நாங்கள் அதை கேட்டு அந்த முறையிலேயே நடந்து கொள்கிறோம். சிவபெருமானை பள்ளியினின்று எழுந்து அருள் புரிவாயாக என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது போல இந்த பாடல் அமைந்துள்ளது. வாழ்க, வாழ்த்துகள், நன்றி.